மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் விடிய விடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி என்று தூங்காமல் சிவனை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். அந்த வகையில் கோவை ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா விடிய விடிய ஆடல் பாடலுடன் களை கட்டியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இதேபோன்று நடிகைகள் தமன்னா, சாரா, ஸ்ரீநிதி ஷெட்டி உள்ளிட்டோரும் மனமுருகி சிவனை வழிபட்டனர். நம சிவாய நம சிவாய. விடிய விடிய பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், இசை, ஆட்டம் பாட்டம் என்று சிவராத்திரி விழா வண்ணமயமாக இருந்தது. இதேபோன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி மற்றும் அதிகாலை 4 மணி என்று 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரிக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப க்ரௌடு தான், எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் உள்ள வந்ததுக்கு 3 மணி நேரம் நாங்கள் பார்த்தோம். 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாமி நல்லபடியாக பார்த்தோம், நல்லபடியாக வந்தோம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் விடிய விடிய தூங்காமல் இறைவனை வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே உள்ள பெருஞ்சேரி தார்கா வனத்தில் உள்ள 54 அடி உயர சிவன் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் இரவு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் கலை நிகழ்ச்சிகளுடன் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.